கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உலகத்திலேயே ஒரு பெரிய துயரத்தையும் வேதனையும் சுமந்து கொண்டிருக்கின்ற மகன் நீ ஆவாய். ஒரே ஒரு மகன் இந்த உலகத்தில் உன்னை காக்க பிறந்தவன். ஆனா அவன் இப்போ இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். இப்போ உன்னை காப்பது மனைவி காப்பான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்த. ஒரு மலையாளத்தை சார்ந்த ஒருவன் வந்து அவளுடைய மனதை மயக்கி உன்னை விட்டு பிரிச்சுட்டான். இப்ப இந்த உலகத்துல நான் வாழ்வது ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஏங்கிக்கிட்டு வாழவா சாகவா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாம நீ துடிச்சுக்கிட்டு இருக்க. காரணம் பழங்காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, தும்பறுத்த மாட்டை துரத்தி பிடிச்சிடலாம், தும்பு அருந்த மாட்டை துரத்தி பிடிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அறுத்த மாட்டுக்கும் அருந்த மாட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதா? என்ன வித்தியாசம்? இன்னொருத்த வந்து தும்ப அறுத்துட்டோம்னா அடிச்சு பிடிச்சி மாட்டை கொண்டு வந்து கட்டிடலாம். மாடே முண்டிக்கிட்டு இருந்து அத்துக்கிட்டு ஓட்டிட்டு வச்சுக்கா, எப்படிடா கொண்டு வர முடியாது? வேண்டாம்னு தானே போயிருக்கு. அது எங்க போய் நிற்கிது யாருக்கு தெரியும்? தெரியாது. அதான் தும்பறுத்த மாட்டை துரத்தி பிடிக்கலாம், தும்பு அருந்த மாட்டை துரத்தி பிடிக்கிறது பிரயோஜனம் இல்லை. கொம்பில்லாத மாடு முட்டி என்னடா புண்ணியம், காலில்லாத குதிரை கரைச்சு என்ன புண்ணியம்? எப்படி? காலில்லாத குதிரை கரைச்சு என்ன புண்ணியம்? கரைச்சுக்கிட்டு தான் இருக்கும், ஓட முடியுமா? முடியாது. கொம்புலா மாடு சிலுப்போம், எங்க போய் முட்ட போது? ஒண்ணும் இல்லை. வம்பே பெருத்த மனிதனை தள்ளி இருப்பதே நன்றென்று உணர்வார். கால் வந்துருவான். புரியுதா புரியலையா? ஆனாலும் ஒரு வைத்த பாசம், இளமையில ஆசையில பொண்டாட்டி மேல வச்ச பற்று, மதி மயக்கம், அதுல என் பொண்டாட்டி நல்லவா, அவ எனக்கு உத்தமமா நடந்தவா, அவ அப்படி பெயிருக்க மாட்டா ஐயா, அவ மனசு அப்படி மாறி இருக்காது ஐயா, யாரோ மாத்திட்டாங்க ஐயா. இந்த எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவ மேல வச்ச நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அவ அப்படி பெயிருக்க மாட்டா, அவ மனசு மாறி இருக்காது அப்படின்னு எண்ணம். அது என்னது? அடிப்படையில் அறியாத பருவத்துல, ஆவேசம் இருக்கக்கூடிய காலத்துல, இளமையான வேகத்துல உள்ளத்தை பறி கொடுத்த நம்பிக்கை. ஆனா அனுபவப்பட்டு வருகிற பொழுது அந்துகிட்டு ஓடிடுது. அதுதான் இப்ப இருக்கக்கூடிய வேதனை நடக்கு. அதனால இது அடுத்தவனால நடந்திருக்கா, தானா நடந்திருக்கா அப்படிங்கறத தெரியாம யாரோ மயக்கிட்டாங்கிற எண்ணம் மட்டும் தான் உனக்கு இருக்கு. அவ உள்ள என்னங்கிற உண்மை உனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்னா கால் வந்து. யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம், அம்மம்மா பூமியிலே யாவும் மஞ்சம். என்ன படம்? பறக்கும் பாவை படத்துல சரோஜா தேவி மேடத்துக்கு பாடின பாட்டு. புரியுதா? நல்ல பாட்டு. இந்த படம் ரொம்ப பாப்போம் நினைக்கல, பழங்கால நினைவுகளப்பா, தரப்பட நினைக்காதங்க. அதனால அவ உள்ள உன்னை நினைக்குமா, திரும்பி வருமா அப்படின்னு நான் பார்க்கணும். வேணுமா வேண்டாமா நீ எனக்கு சொல்லணும். வேணும். திருந்த வேண்டியது நிறைய இருக்கு. இன்னொரு தடவை காட்டு வச்சுவா. இல்ல மனுஷன் அவன் நீதியா வாழணும்னு நினைக்கான், அவ்வளவுதான் விஷயம். பக்கத்துல வரலாம், கண்ணை முடிக்கா, எல்லாரையும் மறந்துரு, என்னையும் மட்டும் நினைச்சுக்கா. எஸ், கால விட்டு வரலாம். இந்த கோயிலுக்கு வருவதில் எத்தனை பேருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நமக்கு பாடமாக கிடைக்கிறது. கரெக்டா 1.25 மாதத்துல எதிர்பார்க்காமல் நீ அவளை சந்திப்ப, உன்னிடம் பேசுவாள், கண்ணீர் விட்டு கதறி உன் காலடி வந்து சேர்வாள். வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். வருமானத்தை உனக்கு தாரேன், என் மீது உள்ள பக்தி உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கை கர்மசாமிக்கு அதே தாராபுரத்து எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவர்கள் யாரெல்லாம் வந்தீங்கம்மா? எந்த பிள்ளையை பத்தி கேட்கணும்? கால் மகளே, இன்னொரு தரம் கால் வந்துக்கா.
அக்கினி சட்டிக்காரி ஆயிரங்கண் பானைக்காரி. அக்கினி பிரவேசம் பண்ணக்கூடிய அம்மன் கோயில் எதுவும் அங்க இருக்குதா? யார் அவள்? மாரியம்மனா? நீங்க அக்கினி எதுவும் வேண்டு கொண்டிருக்கீங்களா? வேண்டியிருக்கீங்க? கால் ஒன்றா. முத்தமிழ் சுடரே, தத்துவ தமிழே, வருக, உட்காரலாம். உன் பையன் என்ன படிச்சிருக்கானே? இங்கிலீஷ்ல நிறைய தியரி எல்லாம் எழுதுவானா? எழுதிக்கிட்டு இருக்கான். அவனுடைய படிப்பு வெற்றி ஆயிரும். அவனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை அமையாததை பற்றி வேதனை உன் உள்ளத்துல இருக்க. உண்மையா? நல்ல வழியை காட்டி ஒரு பிள்ளைய கொண்டு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோமா? நீ நினைக்கிற சொந்தத்துல நடக்காது. அதை நீ மறந்துரு. மேட்ரிக் மணில இருந்து ஒரு அருமையான ஒரு பெண்ணை அவனுக்கு நிகரா கொண்டு வர உன்னை மதிச்சு நடப்பான். போதும்ல? கால விட்டுவான். வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். இந்த சந்தோஷமா முடிச்சு தரேன். ஆவணிக்குள்ள இதுதான் பெண் என்று நிர்ணயமாகும். சேரம் சேலம் இல்லப்பா, சேலம். மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. தொழில் புரிந்து பண நஷ்டம் அடைந்தது யாரப்பா? கால் அங்க ஏற்கண்ணி அன்பு மீனாட்சி, அண்டங்கள் அனைத்தும் அம்மையினாட்சி. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கா? என்ன டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணிருக்கீங்களா? கால் வாழ்க்கைக்கு மகளம் பாடிட்டான். திங்களை சூடிய சிவனுக்கு துணைவி. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இந்த டைவர்ஸ் கேஸ் உனக்கு விரைவில் வெற்றி அடைந்து புதிய வாழ்வை தொடங்குவதற்கு வழிவகுக்க வேண்டும். அதே மாதிரி உன்னுடைய தொழில் 4.25 ஆண்டுகளாக ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போய் நிறைய பண நஷ்டமும் கடன்களும் இப்போ உன்னுடைய உள்ளத்துல இருக்கு. இதை சரி பண்ணி தரணும். ஒரு வீட்டுல பங்கு நம்மளை விட்டு பெயருமோங்கிற ஒரு கவலையும் குழப்பமும் வந்து சேருது. அதை மாத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? கால் விட்டு வரலாம். அந்த கேஸ வெற்றியாக்கி தர, ஜெயிச்சு தர. நல்லா இருக்கா மகனே? அதே சேலம் இல்லை. கால் ஒன்று வரலாம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானுடரான்மா மரணமை தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய், மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று. நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணல் மனது கல்மனம் என்றோ காண்டீபம் நடுவ விட்டாய். உன் வீட்டுல அடுக்கடுக்கா செத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம குடும்பத்துல யாருக்கும் மீண்டும் இதே மரணம் வந்துருமா? அப்படி ஒரு நிலைமை நடந்துருமோ? அதை தடுப்பது எப்படி? இருப்பதின் காரணம் என்பது ஒரு கேள்வி. காரணம் சொல்லலாம். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் எந்தருக்கே? அந்த புண்ணியம் யாருக்குப்பா? போற்றுவார் போற்றலும் 3 தலைமுறைகளுக்கு முன்னால் செய்வினை விவினை கோளாறுகளை செய்து அதிலே தீய ஆன்மாக்களை உன்னுடைய மனைகளுக்கு குடும்பங்களுக்கு அவிழ்க்கப்பட்டு அதில் 3 பெண்மணிகள் இறந்தார்கள்.
சரியா? அதுல 3 பேருடைய ஆன்மாக்களும் சாந்தம் அடையாமல் இப்ப தொடர்ந்து 2 ஆண்வர்களும் இறந்து விட்டார்கள். தரானா கால் ஒன்றுவா. அமைதி மக்களே, செல்வ பெருமான்களே, அமைதி. அதனால வீட்டுக்குள்ள ஒரு ஆத்ம சக்தி, ஒரு தீய சக்தி அலையுது என்பது எல்லாருடைய மனதுக்கும் தெரியுது. சில சமயத்துல கண்களை மூடினாலும் தெரியுது, கண்ணை திறந்து வைத்தாலும் தன்னை தொடர்ந்து நடப்பது போல ஒரு பாவனை தெரிந்து கொண்டிருக்கு. அதை விளக்கவும் வேண்டும், ஆபத்திலிருந்து காக்கப்படவும் வேண்டும். தரானா? அதே மாதிரி ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை உயர்வை பற்றி உனக்கு தெளிவான விடையும் நான் கொடுப்பேன். காரணம் அந்த தீய சக்தியை நீக்கிறதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தாரேன். பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான உயர்வுகளை பெற்று தாரேன். வேற என்னப்பா வேணும்? பொண்ணோட வாழ்க்கை, பொண்ணு உடம்பு சரியில்லாம உயிருக்கு மெட்ராஸ்ல அட்மிட் ஆயிருக்கு. இதோ எடுத்த இந்த கனியை தட்டி விட்டுருச்சு. இன்னும் ஒரு தரம் கால் வந்து கொடுத்த கனி ஜெயிக்க வேண்டும். கொடுக்கிற விபூதி திலகமாக இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டும். போய் பார்த்தேன். இப்போதைக்கு ஒண்ணுக்கு ஒழுங்கா இருக்கா? எனக்கு இல்லடா, ஆஸ்பத்திரியில் இருக்கிற பிள்ளை ஒண்ணுக்கு ஒழுங்கா போகுதா? கிட்னி ப்ராப்ளம் தான். ஒண்ணுக்கு ஒழுங்கா போகலையே. பார்த்தேன், வேறு காலெல்லாம் வீங்கி இருக்கு. கருப்பசாமி என்ன ஆகும்னு கேட்டேன். கண்ணை மூட சொல்லிடுது. அமைதிக்கு பெயர் தான் இந்த மகனே கருப்பசாமி, புண்ணியம் தருவேன். நல்லா வெற்றி உண்டு. அடுத்து பேசுவோம். வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். புண்ணியம் தருவேன். சரீரத்தோடும் தரலாம், சரீரம் இல்லாமலும் தரலாம். கருப்பசாமி, ஆமா அப்படியா? கேட்டு பார்ப்போம். எந்த ஊர் எல்லை? திருப்பூர். தான் பெற்ற பிள்ளையை பத்தி மனம் வந்து கேட்க வந்தது. ஆம்பளை பையனா? வரலாம். சரி, பையனுக்கு நல்ல பழக்கம் இருக்கா? உங்க பையனுக்கு மன டிப்ரெஷன் இருக்கு, அதுதானே கேட்க வந்திருக்கு. மைண்ட் டிப்ரெஷன். மனநிலைகள் தெளிவான நிலைகளில் இல்லை. செவி புலன்களிலிருந்து கண் புலன்களிலிருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டது. முருகா, வெற்றிவேல் முருகா, வீரவேல் குமரா, சற்று விலகாத சாகச தலைவா, சங்கரன் முதல்வா, ஏதோ ஒரு பொருளை மறைச்சு வச்சிருக்கியப்பா. நல்லெண்ணெயா? என்னது? நல்லெண்ணெய். நல்லெண்ணெய். நீங்க இந்த கலரை பார்த்தோன்னா மற்றதா இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க. நான் உடனே கண்டுபிடிச்சேன். நல்லெண்ணெயா? நல்ல எண்ணெய் தான். நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தான். தீபம் எரியட்டும், உலகமெல்லாம் ஒளிமயமாகட்டும். இதுல என்ன இருக்கிறதோ? என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே. தம்பி பிரம்மச்சாரி போல தெரிகிறது. கல்யாணம் முடிக்கவில்லையா? இதுவரை வந்து பார்த்த பொண்ணெல்லாம் வீட்டுக்காரங்க பாக்குறாங்க. ஆனா ரொம்ப முதிர்ந்தது போல தெரியுதே. மாப்பிள்ளை செட் ஆகல. அடுத்து பார்ப்போம். இப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு பெண் விஷயத்தை உருவாக்கியாச்சுன்னா கல்யாணம் நடந்துடும். கருப்பசாமி எப்படியா முடிச்சுதான்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்து நம்ம ஒருத்தனை வாழத்தானப்பா வைக்கும். என்ன, அவனுக்கு பெண் தான் வேணும்னு சொன்னா கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம். இப்படித்தான் வேணும்னு சொன்னா எப்படியா முடிச்சு வைக்கிறது? ஆவணிக்குள்ள ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு ஊர்மைக்க வச்சு தாரேன். கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு தாரேன். எல்லாரும் நல்லா இருக்க வழிவகுத்து தாரேன். குப்பண்ணா எந்திக்கலாம். அது யாரு? குப்பண்ணான்னு ஒரு சாமி வருது. எங்கப்பா இருக்குது? வெற்றி உண்டு. இந்த இதை அங்க கொடுக்கணும். ஜெயிச்சு தரேன், கனி வாங்கிக்கலாம். என்னை பார்த்து வந்தாங்க. அதே திருப்பூர் எல்லை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது, மகனை பத்தி. அவரை 3:30 பார்க்க சொல்லுங்க. வரலாம் ஐயா.
ஆனந்தம் இன்று ஆரம்பம். உன் பையனுடைய மனதை பார்த்தேன். ஒருநிலைப்படாத நிலைகள்ல பல்வேறு குழப்பங்களை உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நிலையான தொழிலும் இல்ல, வாழ்க்கையும் சரியா அமையல. இத பத்தி ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். அது என்ன சின்ன கேஸா? அது என்ன கேட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? அவனை இங்க கூட்டு வரணும், நான் தெளிய வைக்கணும். என்னை கூட்டு வரலாம், பௌர்ணமி கூட்டு வந்துடலாமா? கூட்டு வா, நல்லா ஆக்கி தரேன், வாழ வச்சு தரேன். கூட்டு வாங்க. கருப்பசாமி. ஆமா, யாரு? தென்காசி. பாட்டு கட்டுக்கிறா சந்தனம் அறியவாக்கவாரா, எலுமச்சம்பளம் கொடுக்காம 2 பேரு கேட்க வாராம். அவன் விதிமுறைகளுக்கு மாறுபட்டு பேக வேதம் முடிக்க வாராம். உங்களுக்குரிய சட்டத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா இங்க வந்து பலிக்காது. பூமார போடவில்லை, பொன்மார சாட்டவில்லை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை வனப்பேச்சு குடிகொண்டு இருக்கா. எல்லாரும் அவளுக்கு ஒரு கோயிலை கட்டித்தா என்ன, நம்ம கட்டணும்ல. இந்த வருஷத்துல அந்த கோயிலை நிலைப்படுத்தி உட்கார்ந்து ஸ்தானத்தோட உட்கார வச்சிருவான். நானே வந்து வெற்றியாக்கி தரேன்டா, ஜெயிச்சு தரேன். 3 பேர்கள் அதுக்கு உதவி செய்வார்கள். அது பேருதவியாக இருக்கும், பெருங்கோயிலாக விளங்கும். வெற்றியாக்கி தரேன். இந்தா வச்சுக்க மகளே, வாங்கிக்க. அண்ணன் மாற ஆனந்தமா இருக்க வைக்க. உன்னை வணங்குவோர்களும் தெளிவாக இருப்பார்கள். இவளுடைய மனதை பற்றியும் இவளுடைய இதயத்தை பற்றியும் உனக்கு சில குழப்பங்கள். அந்த ஆரோக்கியத்துல பங்கம் வராது, காப்பாத்தி தரேன். இன்னும் 3 முறை என்ன பார்க்க வரணும். வார பௌர்ணமிக்கு வரையில முழுசா குணமாக்கி தந்துடுறேன். ஜெயிச்சுக்கா, வெற்றி சென்று வரலாம். நாராயணசாமி கோயில் எங்க இருக்குப்பா? தந்தாச்சு. ஆனந்தமா வாழ்க வாழ்க. நாராயணசாமி கோயில் எங்க இருக்கு? வீடு பகுதி இருக்கா? கால் வந்துட்டு வரலாம். மக்காடியாதங்கோ நீயாதங்கோ, ஐயா நாராயணசாமி காப்பாத்துவாரு. அது தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு? என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம்? உட்காரலாம். ஒரு சாமி எப்போதும் குறி சொல்லுவாரு, பாட்டா சொல்லுவாரு. அந்த காலத்துல பாட்டாலே பக்குவமா வாயில வரத வச்சு வந்திருக்கவனுடைய உள்ளத்தை உணர்த்துவார். அப்பொழுது ஒரு வார்த்தை வருது, மக்காளாதங்கோ துடியாதங்கோ நாராயணசாமி காப்பாத்துவாரு. இதையே ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து தெருல தீ எரியுது. ஒரு வீட்டுல தீ எரிஞ்சிடுதே கருப்பசாமி, ஐயா தீ எரிஞ்சிடுத, என்னன்னு தெரியும்னு நாராயணசாமி கோயிலுக்கு போய் கேட்கான். அப்பவும் அவர் சொல்லுவார், அடாதங்கோ துடியாதங்கோ நாராயணசாமி காப்பாத்துவாரு. என்னையா நாராயணசாமி காப்பாத்துவாரு? வீடு தீ எரிஞ்சு போச்சு, காப்பாத்துவாரா அப்படின்னு ஒரு முரடன் கேள்வி கேட்கான். அப்பொழுது அவர் அசரல, மகரே துடிக்காதடா, துயரம் கொள்ளாதடா, ஐயா நாராயணசாமி காப்பாத்துவாரு அப்படின்னாரு. கொதோடைய முடிச்சுட்டான். கூரையெல்லாம் எரிஞ்சு சாம்பரா போச்சு, இருக்கிற பொருள்லாம் காணாம போச்சு. இன்னும் அடாத துடிக்காதுன்னு சொல்றது, என்னையா சாமி அப்படின்னா. அந்த நேரத்தில் ஒரு ஜீப் வந்துச்சு. அந்த ஜீப்பு தாசில்தாருடைய ஜீப். வந்து பார்த்தார், எல்லாம் என்ன சேர்க்காது எழுதி கேட்டு போட்டு அவனுக்கு புது வீடு கட்டி கொடுத்தாரு. தீ எரிஞ்சவனுக்கு அவன் உழைச்சாலும் கூட அப்படி ஒரு வீடு கிடைக்காது. அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு வீட்டை கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. அப்போ சாமி எனக்கு நீங்க நல்லது செஞ்சிய சாமின்னாரு. அப்போ சொல்லாதடா துடிக்காதடா, ஐயா நாராயணசாமி காப்பாத்துவாரு அப்படின்னாரு. அது என்னது? வாக்கு சித்து. புரியுதா? தெய்வத்தை மனதில் நினைத்து உணர்வில் கலந்து உரைக்கின்ற வார்த்தையெல்லாம் இறைமொழியாகும்.
அந்த வார்த்தை காப்பாத்துச்சா இல்லையா? கால் ஒன்று நம்ம சொன்னா யாரு கேட்கா? கேட்காங்களா? ராஜா கேட்பான். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கர்மசாமி, வெறும் கதைகளாக பேசி நடப்பது என்ன? ஒன்றுமில்லை. நான் வச்சிருக்கிற தோப்பு நீதிமன்றத்தின் வாயிலாக அது உனக்கு ஜெயிக்கப்பட வேண்டும். அதுக்கு வேண்டிய வழிகளை வகுத்து தரேன். ஒரு பஞ்சாயத்துல அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி இப்போ அதை சொல்லி ஒருத்தர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? அதை வாங்கி தந்துருந்தேன். பாடுபடட்டும். அடுத்தவனால இடைஞ்ச இல்லாம காப்பாத்தி தரேன். கால் ஒன்றுவோம். வரலாம். ஜெயிச்சு தரேன், காப்பாத்தி தரேன். தென்காசி எல்லை இஸ்லாமியர்கள் கேட்டு வாங்கிக்கலாம். என்னப்பா வேணும்? உங்க அப்பாவை போய் நான் பார்த்தேன். காலில் விழுந்துட்டு வாங்க. 2 தரம் 2 தரம் விழுந்துட்டு வரணும். ஒரு தரம் இல்ல, 2 தரம் விழுந்துட்டு வரணும். வரலாம். ஒன்னுடன் பிறந்தவரையும் பார்த்தேன். சரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்காம மனவேதனைப்பட்டு செல்வங்களால் பாதிக்கப்பட்டு அமைதி இல்லாம இருக்காங்க. அவங்களையும் சரியாக்கி தரேன். உன் குங்குமத்துக்கு பிளம் இருக்கான்னு பார்த்தேன். உன் உள்ளத்தில் இருக்கின்ற சந்தேகம் இதுல இருந்து விடுதலையாகி எழுந்து வந்துட முடியுமா முடியாதா அப்படின்னு உன் தகப்பனை பத்தி இங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிய. உண்மையா இல்லையா? நான் காப்பாத்தி தாரமுன்னு ஒரு வார்த்தையை சொல்லதுக்கு 8 நாள் இருக்கு. எத்தனை நாள் இருக்கு? 8 நாள் இருக்கு. அது 8ஆம் நாள் என்ன நாள்? வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்னை பார்க்கும் பொழுது பௌர்ணமி அன்று உங்களுக்கு அந்த உத்தரவை கொடுக்குறேன். அதுவரை பொறுமையா இருந்துக்கு அந்த கனியை கொண்டு வீட்டில் உங்க அப்பாவுக்கு கொடுங்க. வெற்றி வரலாமா? நினைச்சு பூஜேரியில வச்சு கும்பிடு. ஜெயிக்கிறேன். நல்லா ஆகிக்கிறேன். கருப்பசாமி தெய்வம் கோயில் கட்டிருக்கிய கருப்பசாமி கோயில் கட்டின நாளையிலிருந்து சோதனையும் கண்ணீரும் கவலையும் கூடி போச்சு. இந்த சோதனைக்கு காரணம் என்ன? உனக்கு கோயில் கட்டினதுக்கு தண்டனையா அப்படின்னு உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று செய்வனை வைவனை கோளாறுகள் ஒன்றும் நடக்கல. ஆனா இது ஒரு சோதனையான கிரக காலங்கள். அது நீங்கக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. புரட்டாசி 2வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பு சுபிட்சமாக வாழ்வு நடக்கும். கோயிலுக்குரிய சக்தியும் உங்களுக்கு பெருக்கும். ஆனா பெருகிய பிறகு கொஞ்சம் சமூகத்துக்குள்ள ஒரு மனமாற்றம், மனக்குழப்பம் இவைகள்லாம் சேர்ந்து இருக்கு. இப்போதைக்கு கடன் பட்டு மனவேதனை கொஞ்சம் குழப்பி இருக்கு. கால் பக்கத்துல வரலாம். வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு பௌர்ணமி வர கால அவகாசம் இருக்கு. சற்று பொறுமையாக இருந்தா ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேருங்க. வார வெள்ளிக்கிழமைங்க வரலாம். கர்மசாமிக்கு அப்படியா? சங்கரன் கோவில் எல்லை பூபாய் யாரு? தாயார். 2 கால் வந்து கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமாக இருக்கு. சரியா? ஆனா 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சம்பந்தமான அது சம்பந்தமான பிரச்சனைகள் குழப்பங்கள் ஓடி போச்சு. இதுல வெட்டுக்குத்து வருமோங்கிற சூழ்நிலைகள் போலீசாரால் விசாரணைகள்லாம் ஏற்பட்டது. பார்த்தோமா? இப்போ நீதிமன்றத்துக்கு சென்று ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு குழப்பமும் அதுக்குள்ள இருக்கு. ஆனாலும் 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வரான். ஒருத்த மட்டும் வில்லங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரியா தப்பாப்பா? காலில் விழு. காலில் விழுட்டு வா. இதுக்கு வந்திருக்கிய கட்ட பஞ்சாயத்து பேசுக்கு 2 பேரும் வரான். சரிண்ணா? அதனால அதுல இவனை சம்மதிக்க வச்சு உங்களுக்கு சமாதானமா முடிச்சுட்டா போதும்லா. பாகத்தை சரியாக வாங்கி தருகிறேன். பாதகம் இல்லாம முடிச்சு தரேன். கால் ஒன்று. உன் தம்பி நல்லவன் உண்மையானவன் என்பதை உணர்த்தி பங்குல பிரச்சனை வராம சண்டை இல்லாம சமாதானமா ஆக்கித்தாரேன். வரலாம்.
அடுத்த உத்தரவு அதை பத்தி பேசுவோம். நல்லா இருங்க. கருப்பசாமி, ஆமா, அதே சங்கரன் கோயில் எல்லை. அப்படியா? கடன்பட்டு மனவேதனை அடைந்தது யாரு? பாப்பாங்க. எல்லாருமே கடன் பட்டு. என்ன தொழில் பாக்குற நீ? நீ போயிட்டு வா, நீ கால் வைத்து வா. நீ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன பண்ணி வருது? என்னடா பன்றிகள் அங்க அந்த பக்கம் வருமா? முண்டிக்கிட்டு வருது. அங்க குளமாடசாமி பக்கத்துல இருக்காரா? பரன் போட்டு கொடுப்பாங்களோ பண்ணிக்கலாம். முன்னாடி கொடைக்கு கொடுப்பாங்க. நீங்க அதுல உண்டா? கிடையாது. ஆனா பாப்பிய கால் விட்டுவாங்க. நீ பார்த்துக்கிட்டு இருக்க தொழிலுக்கு அமைஞ்சிருக்க இடம் சரியா தப்பான்னு ஓயாத குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இடம் சரிதான், ஆனா மக்கள் வரவு குறைவு. அதனால இடத்த மாத்தலாமா, மக்களை வர வைக்கலாமான்னு பார்த்தேன். இன்னொரு 6 மாதம் இந்த இடத்துலயே ஓட்டு, அதுக்கு ஒரு வேற இடமும் தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன். இப்போ கொஞ்சம் கடன்பட்டு மன குழப்பம் இருக்கு, அதுக்கு பணமும் தாரேன், செல்வாக்கா இருக்கு. ஓகே, வேற என்னடா வேணும்? அடுத்த வருஷம் வாங்கி தரேன், வீடு கட்டிக்கா. அதே சங்கரன் கோயில் எல்லை. வீட்டுல பெண்ணடியாள் ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லை. யாருக்கு? வீட்டுல பொம்பளைக்கு உடல்நிலை சரியில்லை. யாருக்குப்பா? என்ன செய்யுமா? அப்படியா? யாரெல்லாம் வந்தீங்க? எண்டாஸ்கோப் போட்டு பாத்தீங்களா? உள்ள எதுவும் கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? அடுத்து அதுல எந்த பாதகமும் இல்லாம வளராம காப்பாத்தித்தாரேன், ஆயுளுக்கு பங்காளாம காப்பாத்தித்தாரேன். பிள்ளைய பத்தி என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியணும்? ஒரு பிள்ளையினுடைய திருமணத்தை தை மாசத்துக்குள்ள முடிச்சு தாரேன். உங்க கடனை ஆவணி பௌர்ணமிக்கு உட்பட ஒரு அமௌண்ட் தாரேன், வெற்றி ஆயிட்டாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் ஆயிடும். இந்த கனியை கொண்டு அதுல போடுங்க. பக்கத்துல வாப்பா, இந்த கனியை அதுல போடு, அட்வான்ஸுக்கு ஆள் வந்துடும், ஜெயிச்சுக்கலாம். ஆமா ஆமா, வெற்றி ஆயிரும். போயிட்டு வரலாம். கருப்பசாமி ராணுவ வீரன், கால் வந்து வரலாம். அடுத்து பேசுவோம் அக்கா, தொடர்ந்து வருவீர்கள் அல்லவா? இன்னொரு தடவை கால் வந்துக்கலாம். யாரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்த ஷேர் மார்க்கெட்ல இது விழுந்துட்டியா? ஆன்லைன்ல போட்டேன். சரிண்ணா, காரணம் விட்டு வரலாம். அந்த பணம் வருமா? வரும், கவலைப்பட வேண்டாம். அந்த பணம் உனக்கு திருப்பி கிடைக்கும்பா. ஆனா உனக்கு ஒரு முழுமையான ஒரு மனநிலையில் அடிக்கடி குழப்பமான சிந்தனை உடையவன் நீ. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்னால எடுக்கவே முடியல எதிரியுமே. அது உன்னுடைய பிறப்பினுடைய ஜோதிட தன்மை, புரியுதா? அதனால அதுல குழம்ப வேண்டாம். 6 மாதங்கள் பொறுமையாயிரு, இழந்த பணத்தை மீட்டி தரேன். ஒரு வீடு சம்பந்தமான மனக்கவலையை நீக்கி தரேன். வேற என்ன வேணும்? தமிழ்நாட்டு இந்த கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், வாங்கி தரேன். 3 மாதம் பொறுமையாரு, ஜெயிக்கிறேன். கருப்பசாமி, கருப்பசாமி, ஆமா. யாரு? கோவில்பட்டி. கோவில்பட்டி இல்லை, கோவில்பட்டி. யாருமா? கோவில்பட்டி. ஓ,
கோவில்பட்டி எல்லாரும் முன்னாடி வாங்க. கோயில்பட்டில எந்த இடம்? தெளிவா சொல்லுக்கா, எந்த இடம்? கோயில்பட்டில இருந்து உங்களுக்கு கோயில்பட்டில எந்த இடம் உங்களுக்கு? வாவுசி நகர் கால்வன் போகலாம். நீங்க கோயில்பட்டில இருந்து வேற ஒரு ஊர்ல உள்ளவங்க, புரியுதா? பக்கத்துல தானே போய்க்கிடுவோமே நினைக்க கூடாது. ராமி சொல்லணுங்களே. இன்னொரு தடவை கால்வன் சொல்லலாம். மகரே பூக்காரி குங்கும பொட்டுக்காரி பொங்கலுக்கு சொந்தம் கொண்ட முத்துமாரி. யாருக்கு பிள்ளை வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பூவை கொண்டு போய் வீட்டுல போடு. அருமையான ஒரு குங்குமத்தை வாங்கி மாரியம்மாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணு. பிறந்திருக்க ஒரு குழந்தையினுடைய யோகத்துப்படி உயிர் காக்கப்படும். கவலையே பட வேண்டாம். தைரியமா இருக்க வைக்க கட்டியாகிட்டாரு சுவாமியே. எல்லாரும் சாப்பிட போயிட்டு வாங்க, எனக்கு பசி தாங்க முடியல. எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவோமா? 3 மொழி பேசுவேன். சரிண்ணா? 3 மொழிகள் பேசுகிற உனக்கு இதுவரை திருமண காலங்களை பற்றிய சிந்தனையும் மனவேதனையும் உள்ளத்தில் இருக்கு, உண்மையா இல்லையா? முன் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் காலதாமதமாகிறதா, அல்லது என்னுடைய எண்ணங்கள் தான் சரியில்லாமல் செலக்ட் பண்றதுல நான் உள்ளத்தை சரியில்லாம வச்சுக்கிட்டனா, என்ன காரணமாக இருக்கிறதுன்னு தெரியலைங்கிற ஒரு உள்ள உபாதை உன் உள்ளத்தில் உண்டு, சரியா? அதே மாதிரி சில வேளைகளில் இரவில் துயிலுகின்ற பொழுது எழுந்த உடல் தனக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு சப்தம், தெய்வீக குரல், ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் கேக்கு. ஆனா அதுக்கு அடுத்து அதை பத்தி சிந்திக்க முடியலையே, உண்மையா இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தேன். உன் உளத்துக்குள், உன் உடலுக்குள் பராசக்தி வாழை பரமேஸ்வரியாக உனக்குள்ளே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறாள். அஜய் திமாக்கா பச்சே, அது புள்ள அறியாமையுடைய குழந்தை கூட உட்காந்துங்க. அண்ணன் கிட்ட உட்காந்துங்க, அப்படியே அண்ணன் கிட்ட உட்காந்துங்க. அது சின்ன பிள்ளை, புரிகிறதா? அதனால இது தெய்வ சங்கல்பத்தின் காரணமா அப்படின்னு கேட்டேன். இல்ல, ஜென்ம பாவத்தின் அடிப்படை. இந்த நிலையில இருந்து விடுதலையாகி இப்ப மனக்கோலம் பெறக்கூடிய காலத்தை நாம எட்டிட்டோம். அதனால இந்த ஆவணிக்கு உட்பட நல்வாழ்வை அமைத்து புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. கால் வந்துட்டோம். ஆனா இந்த இடம் நான் வாடகைக்கு வாங்கியிருக்கேன், ஏன் இடமும் கிடையாது. நீங்க எப்படி சண்டை விட்டுட்டு இருக்கீங்க? வேற என்னப்பா வேணும்? ஆமா, ஏன் அவளுக்கு பாரின் சம்பந்தமான தொடர்புகளை நம்ம உருவாக்கினார் என்ன? சரிதானா? தயார் பண்ணி விட்டுருவோம். கரெக்டா 1.5 மாதம் பொறுமையா இருக்கணும். எல்லாம் ஜெயிச்சு தரேன், ஆனந்தமாக இருக்கலாம். வா, கண்களை மூடி பார்க்கலாம். நலமடைவாய். அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சேன். உள் மனதுக்குள்ள நம்ம எதையோ இழந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜியான ஒரு வேதனை உள்ளத்துல இருக்கு. அதனுடைய அடிப்படை உள்ள இருக்கிறதுனால ரத்தம், நாளங்கள், நரம்பியல்கள் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு உடல்ல சோர்வு, உடல் உபாதை, இரவில் தூங்காத மன துன்பம் இவைகளெல்லாம் இருந்து உன்னை வாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னையிலிருந்து அந்த நிலைமை இருக்காது. காப்பாய்த்தார உற்சாகமா இருக்கலாம். வெற்றி உண்டு. புண்ணியமுடைவீர்கள் மக்களே, வாழ்க. அதே பம்பாய் மும்பை பையன் இருக்கானே, பையனை பத்தி கேட்க வந்திருக்கேன். காலை விட்டுறேன். இந்தா குட்ட எந்திரிச்சுக்கா, எந்திரிச்சுக்கா, நல்லா எந்திரிச்சுக்கா. பூவும் பொட்டுமா புன்னகையோடு வாழ்வேன். ஆனந்தமாயிரு மகளே. முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும். என்ன பேர் வைப்ப? லலிதான்னு வையே. ஸ்ரீ லலிதா சொல்லு. ஸ்ரீ லலிதா. இன்னும் 2 தரம் சொல்லு. வெரி குட். IAS ஆயிடுவான். ஆனந்தமா இருக்கு. இன்னும் ஒரு முறை காலம் விட்டுவாங்க.
உக்குரு. என்னம்மா பையனுக்கு? கால் விட்டுவா. யாருக்கு அது? என்ன விஷயம்? உன் வீட்டுல ஒருவருக்கு ஏற்கனவே கை கால் நரம்பு சம்பந்தமான பிணியும் வலியும் இருக்கா? பையனுக்கு 2.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய ஆட்சித்தன்மை நடந்து கொண்டு இருக்கிறார். அவனுடைய வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் பூரா இப்போ தடைகளும் குழப்பமும் நடந்து கொண்டு அது விஷயமாக பணம் கொடுத்து ஏமாந்து வேதனை அடைந்து விட்டீர்கள். உண்மையா இல்லையா? கால் எடுத்தாங்க. போன் அட்டன் பண்ணக்கூடாது யாரும். இல்ல வேண்டாத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ. சரி வச்சிருக்குமா? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று அவனுக்கு வேலை வாய்ப்பு வசதிகள் கிடைத்துவிடும். அதுல எந்த ஒரு குழப்பமும் மாற்றமும் ஏற்படாது. வாழ்க்கையும் அமைச்சுட்டாரேன், வேலையும் அமைச்சுட்டாரேன். வார்த்தை சொன்னது புரியலையா மகளே? வாழ்க்கையும் அமைச்சுட்டாரேன், வேலையும் அமைச்சுட்டாரேன். இந்தா செல்வாக்கா இருப்ப, வெற்றி உண்டு. கர்மசாமி பெங்களூர், பெங்களூர். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாடொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம், பார்த்தால் பார்வைக்கு தெரியாது. மைக் வேணுமாடா? பிறப்புல மைக் வேணுமா? வா வாடா உட்காந்து. இந்த குழந்தைய சுமார் ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு கொண்டு வந்திருந்தீங்க, சரியா? அப்பொழுது இவனுடைய மனம் ஒன் சைட் ஆஃப் மைண்ட், அவன் பிடிச்சதுதான் பிடிச்சான், நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். ஆனா நான் சொன்னேன், படிப்படியா இவன் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவான், செம்மப்படுத்தி தருவோம். இல்ல இப்ப 100க்கு 20% நல்லா ஆயிட்டான். இன்னும் 3 முறை வந்தனா என் பேரனை நல்ல பிள்ளையாக்கி உன் கையில தந்துருவேன், பேச வச்சிருவோம். ஏன் கவலைப்படுறேன்? போய் அங்க உட்காருங்க, 2 பேரும் வாங்கடா. இந்த பையன் அங்க கொடுத்து எங்க போய் நின்று உட்கார். முரணங்க 2 பேரும். கருப்பசாமி பெங்களூர் தொழில் சம்பந்தமாக பணங்களை போட்டு சரியான லாபம் கிடைக்கவில்லையே என்று வேதனை அடைந்தவன் யார்? நீ. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா நான் 9 கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். குடிப்பியா? கட்டிக்காரன் கால் விட்டுவான். ஒரே வார்த்தை கேட்க சொன்னாரு, கேட்டுட்டோம். சிரிக்கா பீர் அடிப்பியோ? போய் கேட்ட பாரு. இப்ப என்னடா தொழில் வச்சிருக்கிற? இப்போதைக்கு உன்னுடைய தொழில் எல்லாம் வெளிச்சம் இல்லாம இருக்கு, புரியுதா? 2 பேரால உன்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு சில லட்சங்கள் நஷ்டமாயிருக்கிற. அதனால இது சரியா ஓடுமா ஓடாதா, வேற எதுவும் ஆரம்பிக்கலாமான்னு குழப்பம். நைட் எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, வேதனை புட்டு அலையுத. அடிக்கடி இந்த தொண்டையில இருந்து நெஞ்சு வேற எரிச்சல் வந்துட்டே இருக்கு. உண்மையா இல்லையாடா? கால எழுத்து வாடா. அதுக்கு கூட கொஞ்சம் குடிக்கணும். நம்ம இல்ல தண்ணி ஊத்தி அடிக்கியா காட்டா அடிக்கிறியாடா? தண்ணி விட்டுதான் அடிக்க. கெட்டிக்காரடா, கெட்டிக்காரட. குடிக்க மாட்டோம்னு என்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தடா, உன்னை கடன் படாம நான் காப்பாத்திரும் செய்வேன், உன் தொழிலையும் முன்னேற்றிடுவேன். என்ன உன் யோசனை? என்ன குடிக்க மாட்டியா? உணர்ச்சி வசப்பட்டு உடனே சொல்றீங்கடா முட்டா பேர. நீ மறந்துடுவடா சொன்ன வாக்க. ஒரு 20 நிமிஷம் அங்க உட்கார், அங்க அடுத்து உன்னை கூப்பிடுறேன். சரி, அதே பெங்களூர் எல்லை, அதே பெங்களூர் எல்லை. அம்மாவை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வாமா. யார் அம்மா பத்தி? இவங்க அம்மா யாரு? அப்படியா? என்ன அவளுக்கு?
அன்றொரு நாள் அதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே. இன்னும் ஒரு முறை கால் நட்டு வாடா ஒல்லி பையா. அவங்க 4 பேர் நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் பாட்டு கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னோட தாயாருக்கு மறுவாழ்வு கிடைக்குமா, அது இருக்கிற வாழ்வு மனசுக்குள்ள இருக்கு. ஆனா இப்ப நிறைய பணங்களும் நஷ்டமாகி ஆரோக்கியங்களும் குறைந்து மிக வேதனையான ஒரு காலத்தை எட்டி கொண்டு இருக்கிறார். அதனால இதுக்கு ஒரு தெளிவான விடையும் வேணும், வருமானத்துக்குரிய வழியும் வேணும் என்பது உங்களுடைய கேள்வி. வாஸ்தவமா? கால் வந்துட்டாங்க தாத்தா, குண்டு தாத்தா, குண்டு தாத்தாவா? அப்படியா கருப்பசாமி? 3 மாதம் பொறுக்கணுமா? அதுக்கு என்ன காரணம்? என் குதிரை ஒரு இடத்துக்கு போகுது. அது எங்க? கிருஷ்ணன் கல்யாண துருவமாக இருக்கின்ற இடம் எங்கே இருக்கிறது? பாமா ருக்குமணியோட காட்சியளிக்கிற லீலா வினோதமாக இருக்கிற இடம் எங்கே இருக்கிறது? இஸ்கான். அங்க போயிருக்கீங்களா நீங்க? ஒரு தரிசனம் அங்க பண்ண வேண்டும். உங்க வீட்டு எல்லை பக்கத்துல போனேன். நமது மாரியம்மன் ஒரு தெய்வமும் முனீஸ்வரம்ங்கிற ஒரு சாமியும் இருக்காங்களா? ஆனா அந்த சாமியெல்லாம் போய் பார்த்தேன். இந்த மகளை நல்லாக்கிறதுக்கு 3 மாதம் பொறுமையா இருக்கணும். 3 மாத காலங்களுக்குள்ள வாழ்க்கையை முன்னேற்றி தரேன், ஆரோக்கியத்தை தரேன், வருமானமும் தரேன். வேற என்ன வேணும்? இந்த என் செல்லக்குட்டி நல்லாயிருவான். சந்தோஷமா இரு. இந்தாடா வெற்றியாகும். இந்த கண்ணை மருத்துவத்தால் சரியாக்கணும். ஆனா இவன் அரசாங்க வேலைக்கு போவான். இருக்கிற படிப்புக்கு தகுந்தார் போல அரசு வேலைக்கு போயிடுவான். அட்லீஸ்ட் ஒரு P1 வேலைக்காவது போயிடுவான். சொல்லியாச்சு, விட்டுரு. அக்காளை கூட்டு சொல்லுவேன். சரியா? இதை கொஞ்சம் கீழே எடுத்துக்கிட்டேன். ஆன்லைன் பிசினஸ் பார்த்தது யாரு? பெங்களூர் ஆன்லைன் ஆன்லைன்ல என்னமா பிசினஸ் பார்த்த நீ? ஆன்லைன் பிசினஸ் யாரும் பாத்தீங்களா? சரி கருப்பசாமி. ஆமா சரி. அடுத்து வழக்கு யாருக்குப்பா இருக்கு? என்ன வழக்கு இருக்கு உனக்கு? கால ஒன்று சொல்லலாம். தாத்தா பரல. உனக்கு என்ன வழக்கு இருக்கா? வந்தாச்சு. இன்னொரு தரா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொல்றத மண்டையில நல்லா ஏத்திக்கணும். 100 தரம் கேள்வி கேட்க கூடாது. எந்திரிச்சு கால் ஒண்ணுட்டுவான். உருண்டுகிட்டு விழுத ஏத்துக்கிட முடியுமா? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? என்னப்பா அந்த வழக்கு இன்னும் 9 மாதத்துல முடிஞ்சிடும். அந்த வழக்கை முடிஞ்சு உன் மாமனை நான் விடுதலை ஆக்கிடுவேன். அதே மாதிரி அவருடைய பொண்டாட்டிக்கும் அவருக்கும் கொஞ்சம் மரக்குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குழப்பத்துல சொத்து சம்பந்தமான பிரச்சனை வராம காப்பாத்தித்தாரேன். என்னடா? ஆனா உங்க மாமன் லாட்டரி கேட்கிற, நீ கேட்கிற, அவன் பேரை சொல்லி நீ விளையாடலாம்னு நினைக்க. ஏற்கனவே அவன் பேரை சொல்லி ரொம்ப தப்பு பண்ணிருக்க. கால ஒன்றுவா கட்டிக்காரங்க. அதனால அவனுக்கு வர வேண்டிய பணமும் வரும், அந்த சொத்தமும் குழப்பமெல்லாம் ஆக்கி தரேன். 1 வருஷம் பொறுமையாரு, உனக்கு நல்ல வாழ்க்கையும் பணமும் தரேன். அதுக்கு மட்டும்தான் சாப்பிடலாம். வராது. சரியாகும். விபதி வாங்கிட்டா பாரு. சுவாமியே
நல்லா ஆயிட்டான் உன் பிள்ளை. ஆனந்தமா இரு. வீட்டுல வச்சு கும்பிடுவோம். இந்தாடா உனக்கு டேய் இந்தாடா இந்த அம்மா ஐஸ்வர்யமா ஆயிட்டான். சரி புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். சரி நல்லா இருக்கு. தொழிலை பத்தி பின்னால பேசுவோம். கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை 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 தொப்பியை தூரம் எடுத்துடணும். எடுத்தாச்ச இப்ப தலையில முடி இருந்தானே இல்லாட்ட நம்ம தலை அதுதானுங்க. நல்லா இருந்தா குட்டி சந்தோஷமா ஐக்கியமா இருக்கு. அவனுடைய மனம் நம்ம பக்கம் வந்துருச்சு பாத்தியா, சரியாக்கிறோம். சரி அது மெல்ல மெல்ல எல்லாம் சரியாயிரும். தைரியமா இரு. இன்னும் ஒரு முறை கால் வந்து வரலாம். நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூறே. நான் உனக்காக வாதாடும் பொழுது ஒரு பிள்ளை மட்டும் ஒரு பக்கத்துல அப்பா அப்படின்னு பாசத்தோட உன்கிட்ட வந்து சேரும். மனைவியோட மனம் திருந்ததுக்கு சில நாட்கள் ஆகும். அதுவரை நீ பொறுமை காத்து இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை சரியாக்கி ஜெயிச்சு தரேன். அதே மாதிரி இந்த வாழ்க்கையை ஒருத்தன் கெடுத்து குழப்பம் பண்ணி வச்சிருக்கிறானே, அவன் தண்டனையை பெற போகிறான், வெளியே ஓட போகிறான். உனக்கு ஜெயித்துட்டா போதும்ல, அந்த சொத்தை நான் வாங்கி தரேன். ஒரு பகுதி தான் கிடைக்கும், இன்னொரு பகுதி அடுத்தவங்கிட்ட போயிடும். புரியுதா? அதை மாற்ற முடியாது. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி யாருப்பா? கிருஷ்ணகிரி இல்லை, கிருஷ்ணகிரி சொல்லக்கூடாது. கிருஷ்ணகிரியாடா 1 2 3 4 5 6 7 8 9ஆம் இடத்தில் தெய்வம். உங்க ஊருக்கு போகிற பஸ்ல போவீங்களே, ஒரு அம்மன் கோயில் வடக்க பார்க்க இருக்கா? இருக்கா? அது வந்து பழைய காலத்துல கட்டினதா இப்போ உள்ளதா? ஓகே, கால் வந்து வரலாம். என்னப்பா வேணும்? கால் வந்து சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அடுத்தவங்க தேவையில்லாமல் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் மண்டையில ஏற்றி வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பமும் மன அமைதி குறைவும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? இதற்கிடையில உழைத்த முதலெல்லாம் எப்படி போச்சுன்னு வீட்டுல கணக்கு கேட்டா வருதுடா வேண்டாம் சண்டையா வருது. இதுக்கு இடையில அது மனநிலைகள் சரியில்லையா? அப்படி இல்ல புரிஞ்சுக்கிடாம பேசுதா? இது என்ன கோளாறுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள்ளத்துல. சரணடா, கால் விட்டுவா. முன்னோர்களில் ஒரு பாட்டியுடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு வருது. அது உனக்கே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். என்ன முடியும்? யாரோ அங்கிருந்து வராங்க. சரி, ஓகே. இப்போ உனக்கு சனி பகவானுடைய கிரகம் 3 ஆண்டு காலங்களாக வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுல உள்ள பிரச்சனையில நிறைய பண இழப்பு, வருமானம் இல்லாத துன்பம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் இதான் நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? சில பேர்களால வார்த்தைகள் மன உருட்டல்னால உனக்கு பய உணர்வே தோன்றிடுது. உண்மையா இல்லையாடா? அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். கேட்டு வேற என்னப்பா வேணும்? முனீஸ்வரன் இல்லைங்க இருந்து பார்த்துப்பா. ஒரு ரகசியம் இருக்கு சொல்றேன். என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்லிருக்கேன், புரிஞ்சுக்கா. கர்மசாமி, ஆமா, மதுரை மாநகர். சொல்லமாட மாறான எங்க இருக்கான்? சொல்லமாட சாமி தெரியலையா?
இவங்களுக்கு வெளியில சொன்னமான சாமி வராரு, எங்க இருக்காங்க கேட்டு. சரி, என்ன செய்யணும்? சேவல் கொடுக்கணும். சரி. மதுரையா தான் பெற்ற பிள்ளைய பத்தி வருத்தப்பட்டு வந்தது யாரு? சொல்லு முன்னே முன்னணிக்கு வந்துகிட்டு இருக்கீங்க. எந்த பிள்ளை அது? இப்ப யார பத்தி கேட்கணும்? கல்யாணம் முடிச்சுட்டானா? கல்யாணம் முடித்தும் வாழ்க்கை நல்லா கேட்டு வந்தது யாரு? வாப்பா பாத்தியா, எங்க இருந்தாலும் தூக்கிடுவேன். தெரிஞ்சுக்காது. பொறுமை காத்திருக்க வேண்டும், பெருமையோடு இருப்போம். என் குதிரை ஒரு மலை குகைக்குள்ள போகுது. ஏன் போகுதுன்னு கேட்டேன். அந்த காலத்துல சித்தர்கள் தவம் இருந்த இடம். சரியா? அந்த சித்தர்கள் வழிபாட்டுல ஒரு சமாதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மா உனக்கு ஒரு முன் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கு. நான் சொல்றது தப்பு இருக்கா? இப்போ மனமுடித்து மங்களமா வாழ வேண்டிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய பிரிவான மன உணர்வுகளும், பெரியோர்கள் தேவையில்லாமல் தலையிட்டு குடும்பத்தை குழப்பி வழக்கு விசாரணை போன்ற பிரச்சனைகளை உருவாக்க தயாராக காத்து விட்டார்கள். உண்மையா? காலன் சொல்லலாம். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. நன்மை செய்வதில் கூட தவறு உண்டாகும். அப்படி நீ நன்மையை செஞ்சு இப்ப மாட்டிக்கிட்ட. உண்மையா இல்லையா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரிவில்லாமல் மன ஒவ்வமையோடு வாழ வச்சு தந்தா போதுங்களா? வெற்றியாக்கி தரேன், எந்த குழப்பமும் வராது. ஒரு வீடு சம்பந்தமான மன வருத்தமும் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதையும் ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்ப்பா? எங்க இருக்கான்னு தெரியல. அவனை கொண்டு வந்து சேர்க்கணும். பம்பாயில இருந்து வந்துருவான். வா, நல்லா இருக்கு.